அழிவெட்டி செல்ல நாம் காத்திருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அவர்கள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மாற்றத்தை உருவாக்கி தமிழகத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தில் ஒரு ஏற்றத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணம், ஒரே இயக்கத்தை வளர்ப்போம், காப்போம். மாவட்ட காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்கிற தோழர்கள் ராகுல் காந்தியை நினைவு கொண்டு நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்த இயக்கத்தை வளர்க்க இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கொண்டு நல்ல தலைமை வந்திருக்கிறது. இளைஞர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை வந்திருக்கிறது. யார் எதை சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நம் இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும். இந்த காங்கிரஸை ஆட்சி கட்டளையை அமர்த்த வேண்டும். யாரோ கூட்டணி இருந்தாலும் அந்த கூட்டணியில் உள்ளவர்கள் நம்மளை உதாசீனப்படுத்தாமல் இவர்களோடு இருந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்ற சூழ்நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு தந்த மாவட்ட தலைவர் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவேற்றுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த யூபிஏ எலெக்ஷன் அப்படியே திரும்பினது வந்து அரசியலமைப்பு சட்டம் தான். அரசியலமைப்பு சட்டத்தை ரொம்ப காலமாக நாம் கொண்டாடவே இல்லை. அது நிறைய பேருக்கு அது என்னன்னே தெரியாது. ஆனா இன்னைக்கு அது வந்து ஒரு ஆயுதமாக நம்ம கையில வந்திருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை வைத்து இந்த பாசிசவாதிகளை நாம் அடிக்க வேண்டும். அதனால நமக்கு வந்து கொள்கைக்கான கன்ஃபியூஷனும் இல்லை. தலைமை ஒரு பக்கா தலைமை இருக்கு. கட்டமைப்பை அமைப்பது நம் கடமை. அதனால இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது காங்கிரஸின் என்னது ஓட் பேங்க் மட்டும் இல்லை, காங்கிரஸின் வேர் இருக்கும் ஒரு மாவட்டம். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இந்த பூமியில பிறந்து இங்கேயே வளர்ந்து இங்கேயே வந்தேன். அதனால எனக்கு நல்லாவே தெரியும் இங்க காங்கிரஸ் உணர்வு எவ்வளவு இருக்குன்னு இந்த மண்ணுக்குள்ள. இங்க இருந்து அந்த உணர்வை வைத்துக் கொண்டு நாம் கட்டமைப்பை உருவாக்க வேண்டும். ஆனா கட்டமைப்பு இனிமே வந்து தலைவர்கள் மட்டும் இருக்க போறதில்லை. இல்ல நான் இந்த கமிட்டி தலைவர் அந்த கமிட்டி அது வளைக்காம நமக்கு ஆட்கள் ஒரு கிராமத்திலும் இருந்தால் மட்டுமே நம்ம சொல்ல போற வேலையை அவங்க செய்ய முடியும். அந்த வேலையை செய்தால் மட்டுமே அந்த கமிட்டி சரியா இருக்கா இல்லையான்ற பார்வையும் நம்ம பார்ப்போம். எல்லாமே வந்து ஒரு மானிட்டரிங் அண்ட் ஒரு ஃபீட்பேக்கோட தான் இனிமேல் நடக்க போகுது. 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், என்ன நம்ம செவி வழியா வருகிற செய்தி என்றால், எங்களுக்கு உரிய அங்கீகாரமும் மரியாதையும் தரவில்லை. ஏதோ ஒரு விதத்தில் உதாசீனப்படுத்துகிறார்கள். இந்த மரியாதை எங்களுக்கு வேண்டும். எல்லோரும், எல்லா வட்டார தலைவரும், நகர தலைவரும், மாவட்ட தலைவர்களும் கேட்பதெல்லாம் எங்களுக்கு உரிய அங்கீகாரம் எப்பொழுது கிடைக்கும்? 2-3 தேர்தலில் அது சரியா இல்லை அப்படின்றாங்க. அது என்ன காரணம்? எப்ப நமக்கு உரிய சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும்னா, நாம வலிமையாக இருந்தால் தான் அந்த சுயமரியாதையும் கௌரவமும் கிடைக்கும். அப்ப வலிமையா இருக்கணும்னா என்ன செய்யணும்? இப்ப நான் பல மாவட்டங்களை, ஏறக்குறைய 85 விழுக்காடு மாவட்டங்களை முடிச்சிட்டோம். 38 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட், ஏறக்குறைய 30 ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் முடிச்சிட்டோம். 2வது முறை போயிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வர செய்திகள், அவர்கள் வருத்தப்படுவதெல்லாம் எங்களுக்கு உரிய மரியாதை கூட்டணியில இல்லையே அப்படின்ற ஒரு செய்தி வந்துட்டே இருக்கு. அப்போ நம்ம கேட்கறதுன்னா, நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 9 பேருக்கு நின்றாங்க, பாண்டிச்சேரியில் ஒருத்தர் 10 பேர். அவர்கள் கடினமா உழைக்கிறாங்களே, வெற்றி பெற வைக்கிறாங்களா, அங்க இருக்கு, இந்த இடத்துல இல்லை அப்படின்ற செய்தியும் வந்துட்டு. அப்படின்னா நமக்கு உரிய சுயமரியாதை கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் இயக்கத்துடைய கட்டமைப்பை வலிமைப்படுத்த வேண்டும். அந்த வலிமைப்படுத்தினால்தான் நமக்கு உள்ள சுயமரியாதை கௌரவம் கிடைக்கும். எப்படி வலிமைப்படுத்துறது? எங்ககிட்ட தான் கட்டமைப்பு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்திலிருந்து எல்லா இடத்துலையும் வட்டார தலைவர் இருக்காங்க, நகர தலைவர் இருக்காங்க, மாவட்ட தலைவர் இருக்காங்க. வட்டார தலைவர் கீழே வந்து நாங்கள் நிர்வாகிகளை போட்டிருக்கோம். நகர தலைவர்களுடைய கீழே வந்து நிர்வாகிகள், பொதுச் செயலாளர், செயலாளர் எல்லோரும் இருக்காங்க. அப்ப எங்க கட்டமைப்புல பிரச்சனை? கட்டமைப்புல பிரச்சனைனா கிராமத்தை நோக்கி இந்த கட்டமைப்பு செல்ல வேண்டும். ஒரு கட்டமைப்பு சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவாங்க, கடற்கால ரொம்ப வலிமையாக போடணும், கடற்கால ஸ்ட்ராங்காக போடணும், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் அப்படின்னு. அப்போ அந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடணும்னா நம்ம எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? மேலேருந்து கீழே வரக்கூடாது, கீழே இருந்து மேலே போகணும். அப்போ கிராம கமிட்டியை வலிமையான கிராம கமிட்டியாக ஆக்கணும். கிடையாது.
பிரிட்டிஷ்காரர்கிட்ட பேசி நம்ம மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைன்னு கூட சொல்லலாம், அப்ப சலுகைன்னு சொன்னாங்க. அப்ப ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேருடைய டேர்ம் முடிஞ்சு ஜவஹர்லால் நேரு பதவிக்கு வராது. வந்த உடனே அப்போ ஒருங்கிணைந்த பாகிஸ்தான் ஜனவரி 26 அப்போ ஒரு டிக்ளரேஷன் பண்றாங்க. என்னன்னா பூரண சுயராஜ், முழுமையான சுதந்திரம் அடையும் வரை நாங்கள் ஓய மாட்டோம் என்ற வார்த்தையை முதலாக அங்கே பதிவு செய்கிறார். அதனால தான் நவம்பர் 26 இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதி முடித்தாலும் 2 மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க குடியரசாக. எல்லோரும் கேட்டாங்க உலக நாடுகள்ல, நீங்க அரசியலமைப்பு சட்டத்தை நவம்பர் 26 கான்ஸ்டிடியூஷன் டே முடிச்சிட்டீங்க, டிக்ளேர் பண்ண வேண்டியதான ரிப்பப்ளிக் ஆஃப் இந்தியா. ஆனால் காத்துட்டு இருந்தாங்க 2 மாசம். என்ன காரணம்னா அந்த ஜனவரி 26 வரட்டும். அந்த ஜனவரி 26 தான் ஜவஹர்லால் நேருவால், மகாத்மா காந்தியால் பூரண சுயராஜ், முழு சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என்ற வார்த்தையை சொன்னதால் ஜனவரி 26 குடியரசாக. எல்லோரும் துடிக்கிறாங்க. காங்கிரஸ் பேரியக்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு வருத்தம். என்ன வருத்தம்? நம்ம தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகலையே, அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு எல்லோரும் வருத்தப்படுறாங்க. அதில் நீ நான் பாகுபாடே கிடையாது. எல்லோரும் சேர்ந்து இளைஞர்கள் முதல் பெரியவர்கள் வரை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பிரதமராகலை என்ற யாக்கம் வருத்தம் எல்லாருக்கும். 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். அப்ப இது சாத்தியமா அப்படின்னா இருக்க 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 20 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டில் போயிருக்காங்கல்ல. நான் பெருந்தலைவர் காமராஜர் காலத்துக்கு போக 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 20க்கு மேல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு காங்கிரஸ் சார்பாக போயிருக்காங்க. அப்ப இங்க ஒரு 10 கூடுது. ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளம், நம்ம தென் மாநிலத்தில். அப்போ குறைந்தபட்சம் ஒரு 250 வெற்றி பெற வேண்டும் இந்தியா முழுவதும் என்றால் நம்முடைய தொலைநோக்கு பார்வை, நம்முடைய தலைவர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப இது சாத்தியமா சாத்தியம் இல்லையா அப்படின்னு நமக்குள்ளேயே சுய பரிசோதனை ஆய்வு பண்ணோமா? சாத்தியம் இருக்கிறது. அப்பொழுது நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். இந்த கட்டமைப்பை வலிமைப்படுத்துகிறது. ஒழிக்க வேண்டும். அவங்களை ஒழிக்கணும்னா காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையா இருக்கும். காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையா இருந்துச்சுன்னா இந்தியா கூட்டணி வலிமையா இருக்கும். இந்தியா கூட்டணி வலிமையா இருந்துச்சுன்னா இந்த தேசத்துடைய மக்கள் வலிமையானவர்களாக மாறுவார்கள். எந்த அச்சுறுத்தலும் இருக்காது. முன்னாடி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா RSS, BJP எல்லாம் சிறுபான்மை மக்களை தாக்குவாங்க, தலித் மக்களை தாக்குவாங்க. இப்ப தலைவர்களே தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாராவது ஒருத்தர் தலையெடுக்கிறார் ஒரு தலைவர்னா அவரை என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க. என்னென்ன விஷத்தை விதைக்கணும்னு விதைப்பாங்க, சகதி வாரி பூசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான சக்தி தமிழ்நாட்டில் இருக்கு. அதற்காவது அடுத்த தலைமுறையை நாம் பாதுகாக்க வேண்டும், அடுத்த தலைமுறைக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கம் வலிமையான இயக்கமாக திருவள்ளூர் மாவட்டத்தில் வளர வேண்டும் என்பதை நாம் சபதமாக ஏற்க வேண்டும். நாளை காலையில திண்டுக்கல்ல பேசுறோம், இதேமாதிரி செயல்கள் கூட்டம். மாலை கரூர், அடுத்த நாள் திருச்சி, நாளை மறுநாள் மாலை புதுக்கோட்டை, 20ஆம் தேதி புலிப்படை சரண்டராக இருக்காங்க. இப்போ எடுத்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. என்கவுண்டர்லாம் நடந்திருக்கு. இன்னும் இன்னைக்கு கூட 2 பேரை கைது பண்ணியிருக்காங்கன்னு செய்திகள் வந்துருக்கு. உடன் விசாரணை முழுமை அடைஞ்ச பேர். இதில் எங்களுக்கே மனநிறைவு இல்லைன்னா நாங்கள் எங்கிறது சொல்லுவோம். அவங்க குடும்பத்தாரோ, அவங்க நண்பர்களோ, அவங்க கட்சிக்காரரோ கேட்பறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவங்களுடைய கருத்தை அவங்க சொல்லலாம். இப்போ எந்த உண்மையும் தெரியாமல் நாம் எந்த கருத்தையும் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் தெரியும் நம்ம காவல்துறை ஏதோ ஒருவர் தவறு செய்கின்ற தவறால் ஒட்டுமொத்த காவல்துறையை நம்ம தடுப்பாடுன்னு சொல்ல முடியாது. காவல்துறை எப்பவுமே புகழ்பெற்ற காவல்துறை. எந்த வழக்கையும் திறமையாக கையாளக்கூடிய, கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறை தான் நமக்கு தமிழ்நாடு காவல்துறை. பல வரலாறுகளை படைத்திருக்கிறது. ஸ்காட்லாந்து துறை சிகரமான காவல்துறை என்று பெயர் பெற்ற காவல்துறை. விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது நம்ம தலையிட வேண்டாம் என்றுதான் என்னுடைய ஒடுக்க வேண்டும். அது மிகவும் கண்டனத்துக்குரியது. இதை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும். இனி வருங்களில் யாரும் கத்தி எடுக்கக்கூடாது, துப்பாக்கி எடுக்கக்கூடாது என்ற ஒரு செய்தியை சொல்ல. கூட்டணி கட்சிகளின் வாக்குகளை சாப்பிட்டு தான் காங்கிரஸ் கட்சி வளருதுன்னு சொல்லி அண்ணாமலை குற்றச்சாட்டு இருக்கார். திரு அண்ணாமலை அவர் யார் பார்க்குறீங்க? அவர் யார் யாரோட கூட்டணி வச்சிருக்காரு? பாமக ஓட்டனா அவருடைய ஓட்டு இல்லை. முதலியார் கட்சின்றது யாரை சொல்லுவாங்க? ஏசி சண்முகம் வச்சிருக்காரு. அவர் வாக்கு சாப்பிட்டு
தன்னுடைய வாக்கு. இந்த பக்கம் பாமக வண்டியர் வாக்குகள் எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றார். அந்த பக்கம் யாதவா தேவநாதன் யாதவுடைய வாக்கு எடுத்துட்டு அவருடைய வாக்குன்றார். நம்முடைய பாரிவேந்தருடைய வாக்குகள் எடுத்து உடையார் வாக்குகள் அவருடைய வாக்குன்றார். இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் முக்குலத்தர் வாக்கு எடுத்துட்டு அவர் வாக்குன்றார். நாங்கள்லாம் அப்படி கிடையாது. காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு என்று வாக்களிப்பவர்கள் தேசம் முழுவதும், தமிழ்நாடு இல்லை, ஏறக்குறைய 130 ஆண்டுகளுக்கு மேலே கடந்த ஒரு கட்சி இது. மாபெரும் இயக்கம். அவர் சொல்றதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியில மகளிர் கட்டமைப்பு எப்படி இருக்கு சார்? காங்கிரஸ் கட்சியில மகளிர் அமைப்போட அந்த மகளிர் அணி மகிழா காங்கிரஸ் கட்டமைப்பு எப்படி இருக்கு? இப்போ புதுசாக நியமிச்சிருக்கோம், செயல்பாடுகள் இனிமேல் தான் பார்க்கணும் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு. இடஒதுக்கீடு திருப்தி இல்லைன்னு இன்னைக்கு மகிழா காங்கிரஸ் கட்சி தலைவி இங்கேயே இந்த கூட்டத்திலே புகார் தெரிவித்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மகிழா காங்கிரஸ் சீர்படுத்திக்கலாம். 20% 25 விழுக்காடுக்கு மேலே கொடுத்துருக்கோம். 9 தொகுதியில் 2 மகளிர், கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண்மணி, மயிலாடுதுறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு பெண்மணி. காங்கிரஸ் மட்டும்தான் முதல் பெண்கள் ஒதுக்கீடுல முன்னணியில் நின்று சொல்ல வரீங்களா? நான் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒரு அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்களே. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் பொழுது எல்லா இடத்துலையும் காங்கிரஸுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சுன்னா, இப்போ இதே 9 கொடுப்பாங்களா? முன்னாடி இருந்த வாக்கு வங்கி வேற, இப்போ இருக்கிற வாக்கு வங்கி வேற. நாங்கள் 20 கொடுக்குறோம்னு சொல்ல வைக்கணும். அது மாதிரி காங்கிரஸ் பேரிய பணியாற்றணும்னு சொல்லுவோம். எல்லா தலைவர்களும் எங்களுடைய தோழர்களை நாங்கள் என்கரேஜ் பண்ணாமல், நாங்கள் ஊக்குவிக்காமல் யார் பண்ண முடியும்? இல்லை நீங்கள் வேலையை செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. வேலையை செய்யறதுக்கு அமைதியாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஒரு பொது பார்வை இருக்கணும், நேர்மையான பார்வை இருக்கணும். எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா வரலாறும் இருக்கிறது, எல்லா சித்தாந்தங்களும் இருக்குது. ஒரு தேசிய கட்சியில் ஒரு சித்தாந்தத்துடைய கொள்கை கோட்பாடுடைய கட்சி இருக்கிறதுல காங்கிரஸ் பெரிய பாஜக கட்சியாக மறைந்த அம்மையார் ஜெயலலிதா மேலே வச்சார், கலைஞர் மேலே வச்சார், எம்ஜிஆர் மேலே. அவர் வைக்காதவர் யார்? எல்லாரும் மேலே வைக்கிறார். மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நல்லா பேசணும். அவர் தலைவர்கள் பாதுகாப்பு சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மாண்பு முதலமைச்சர் நடவடிக்கை தொடர் நடவடிக்கை எப்படி நடக்குது, யார் நடக்குது அப்படின்றது உள்ளப்படுத்தி இதை நாங்கள் அடக்க வேண்டும், கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு. ஆனால் இது கடந்த கால 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சி ரேஷியோவில் இது கம்மியாக தான் நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கணக்கு பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் அது கம்மியாக இருக்குதுன்னு சொல்லக்கூடாது, முழுமையாக தடுத்து நிறுத்தணும். அதான் எங்களுடைய பார்வை.